வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இனி நம்ம கிச்சனில் பார்க்கும்போது லெமன் ரைஸ், அதுக்கப்புறம் வெண்டைக்காய் ஃப்ரை. இந்த லெமன் ரைஸ் பண்ணும்போது ப்ராப்பராக எப்படி பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாது சொல்லி கொடுத்துருக்கேன். வெண்டைக்காய் ஃப்ரை நீங்கள் ரெகுலர் பண்ணுற ஸ்டைலில், அதாவது கடலை மாவு, அரிசி மாவு, கொஞ்சம் மசாலா போட்டுலாம் போட்டு நல்லா கிறிஸ்பியாக ஆயிலை ஃப்ரை பண்ணி எடுத்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி தெளிவாக கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? லெமன் ரைஸ் தேவையான பொருட்கள்: வேக வச்ச சாதம் 1 கப்பு, லெமன் 2 நம்பர், கடலைப்பருப்பு 1.25 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1.25 டேபிள் ஸ்பூன், வறுத்த வேர்க்கடலை 2 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு தேவையான அளவு, காய்ந்த மிளகாய் 10 நம்பர், பொடிசு நறுக்கிய இஞ்சி 1.25 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 2 நம்பர், சீரகம் தாளிப்புக்கு தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி சிறிதளவு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க லெமன் ரைஸுக்கு தேவையான பொருட்கள். லெமன் ரைஸ் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, தாளிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த தாளிப்பு எப்படி போடுறீங்களோ அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். அதே டைமில் லெமன் போட்ட பிறகு நீங்கள் குக் பண்ணக்கூடாது. அது எப்படி பண்ணுறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு மஞ்சட்டில் எண்ணெய் ஊற்றிருக்கேன், அதாவது நல்லெண்ணெய் போட்டிருக்கோம். நல்லெண்ணெய் சூடான பிறகு கடுகு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். கடுகோட சீரகம் கம்மியாக இருக்கணும். இப்போ சீரகம் போட்ட பிறகு நல்லா பொரிஞ்சு வருதா, அந்த டைமில் அடுப்பை கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம் வைங்க. இதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் போடுறோம். இந்த இடத்துல நீங்கள் கவனமாக கவனிக்கணும். இந்த லெமன் ரைஸ் பண்ணுறதுக்கு இஞ்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் பொடிசாக கட் பண்ணி இஞ்சி போடுங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் காரத்துக்காக போட்டிருக்கேன். அதே டைமில் பச்சை கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். இதெல்லாம் ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, முந்திரி பருப்பு எல்லாமே கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கும். அதுக்கு பிறகு பெருங்காயத்தூள் போடணும். இந்த பெருங்காயத்தூள் போட்ட உடனே மஞ்சத்தூள் போடுறோம்ல, இந்த இடத்துல அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி குக் பண்ணால் அந்த மஞ்சத்தூள் கலர் மாற ஆரம்பிச்சிடும். இன்னொரு முக்கியமான விஷயம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த பச்சை தண்ணி எதுக்காக போடுறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த டெம்பரேச்சர் டவுன் பண்ணும். அதே டைமில் அந்த கலர் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி எடுத்து கொடுக்கும். அதாவது லெமன் ரைஸ்க்கு அந்த லெமன் கலர் வேணும்ல, லைட் எல்லோஷ் கலர் வேணும். அதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த டெம்பரேச்சர் டவுன் பண்ண உடனே லெமன் ஜூஸை புளிய ஆரம்பிக்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், லெமன் ஜூஸ் புளிஞ்ச பிறகு திருப்பி குக் பண்ணக்கூடாது. அதே டைமில் அடுப்பை ஆனில் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு வேக வச்ச சாதத்தை இதில் போடுறோம். நான் திருப்பியும் சொல்கிறேன், லெமன் போட்ட பிறகு குக் பண்ணினா கண்டிப்பாக கசப்பு தன்மை வந்துடும். வீட்டில் சமைக்கும் போது கவனமாக இருந்து அடுத்த ஸ்டேஜ் போங்க. இப்போது வேக வச்ச சாதத்தை போட்டிருக்கோம். இந்த சாதம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அதே டைமில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கோம். பல்க் குவான்டிட்டி பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் ரைஸ் வெடிக்கும் போது கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடலாம். எதுக்காகனா அந்த கலர் நல்லா கரெக்டாக எடுத்து கொடுக்கும். அதனால் நிறைய குவான்டிட்டி பண்ணிங்கன்னா அந்த டைமில் மஞ்சத்தூள் போடலாம். இதுமாதிரி சின்ன குவான்டிட்டி பண்ணும்போது டேரெக்டாக தாளிப்புலேயே மஞ்சத்தூள் போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. சிம்பிள் லெமன் ரைஸ் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது பார்க்க வேண்டிய விஷயம்னா அந்த தாளிப்பு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்ட பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம், லெமன் ஜூஸ் போட்ட பிறகு குக் பண்ணக்கூடாது. இதை நீங்கள் கவனமாக கவனித்து நீங்கள் வீட்டில் பண்ணால் ஒரு சூப்பரான லெமன் ரைஸ் ரெடி. இது தொடர்ந்து வெண்டைக்காய் ஃப்ரை. வெண்டைக்காய் 1/2 கிலோ, கடலை மாவு 4 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், சீரகம் சிறிதளவு, சாட் மசாலா தேவையான அளவு, தயிர் 100லேருந்து 150 ml, உப்பு தேவைக்கேற்ற, ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள்.
ஃபஸ்ட்டு இந்த வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்னா கடையிலேருந்து வாங்கும்போது வெண்டைக்காய் நல்லா பிஞ்சான வெண்டைக்காய் இருக்கணும். இந்த ரெசிபிக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு ரெசிபி பண்ணாலும் இந்த மாதிரி வெண்டைக்காய் வச்சு பண்ணும்போது நல்லா பிஞ்சாக கடையில் பார்த்து வாங்குங்க. அதுக்கு பிறகு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி தின் ஸ்லைஸை கட் பண்ணுறோம். தின்னாக கட் பண்ணுறது டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறோம். நான் திருப்பியும் சொல்கிறேன், இந்த வெண்டைக்காய் வாஷ் பண்ணி முடித்த பிறகு அந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் கட் பண்ணினா நல்லா தின்னாக ஈஸியாக கட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா என்ன கேட்டிங்கன்னா, அந்த வெண்டைக்காயில் இருக்க வளவளப்பு தன்மை வந்து கட் பண்ணும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது, கை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி தின்னாக கட் பண்ண சொல்கிறேன். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு அகலமான ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. சின்ன பவுல்லையும் போட்டு மிக்ஸ் பண்ணலாம், ஆனால் இந்த மாதிரி ரெசிபி பண்ணும்போது கொஞ்சம் அகலமான ட்ரே இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இதுக்கப்புறம் இந்த வெண்டைக்காய் போட்ட உடனே கடலை மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் அரிசி மாவு. நீங்கள் எந்த ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணாலும் கடலை மாவு 2 மடங்குனா 1 மடங்கு அரிசி மாவு, இதுதான் ரேஷியோ. இதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் நல்ல கலர் கொடுக்கும், அதே டைமில் ரொம்ப காரமாக இருக்காது. இந்த மாதிரி ரெசிபிக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதுக்கப்புறம் மஞ்சத்தூள், தனியாத்தூள், உப்பு தேவையான போட்டிருக்கோம். இந்த இடத்துல கொஞ்சமாக சீரகம் பவுடர் போடுங்க. அந்த சீரகம் பவுடர் வந்து ஒரு மைல்டாக இருக்கும், ஃப்ரை பண்ணி முடித்த பிறகு அந்த ஃப்ளேவர் தெரிய வரும். அதனால தான் சீரகம் பவுடர் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் 100லேருந்து 150 ml சொல்லியிருக்கேன்ல, அதில் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம், ஒன்றும் தவறதில்லை. இதுக்கு பிறகு தண்ணி தெளிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு கடைசியாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணணும். எடுத்த உடனே தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் அந்த வெண்டைக்காய், அந்த கடலை மாவு, அரிசி மாவு கரெக்டாக மிக்ஸ் ஆகி வராது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணுறோம். அதிகமான தண்ணி இருக்கக்கூடாது. மேலோட்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் தண்ணி தெளிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லை, வெண்டைக்காய் மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் டைம் விட்டிங்கன்னா ஈரப்பதம் அதிகமாகும். அதனால தான் கொஞ்சமாக தள்ளி தெளிக்க சொல்கிறேன். இதுக்கப்புறம் எண்ணெய் கடாய் நல்லா சூடாக இருக்குது. சூடான எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணினா சூப்பராக கிறிஸ்பியாக வந்துடும். சூடு இல்லாத எண்ணெயில் கண்டிப்பாக வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் கண்டிப்பாக எண்ணெய் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிங்க. இப்போ வெண்டைக்காய் ரெடி ஆகிடுச்சு. நல்ல கோல்டன் ப்ரௌனில் நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கா. இந்த மாதிரி வெண்டைக்காய் ப்ரிப்பரேஷனை கொஞ்சம் கடைசியாக சாட் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். சாட் மசாலா எதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ணுற கேட்டேன்னா, அந்த புளிப்புத்தன்மை லைட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.